கடந்த 4ஆம் தேதி நம்ம தமிழகத்தின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவருடைய ஒரே மகளான வெற்றி ஹிமாச்சல பிரதேசத்துல மிகப்பெரிய விபத்துல சிக்கி கிட்டத்தட்ட 8-9 நாட்கள் கழிச்சு அவருடைய உடல் மீட்கப்பட்டு நேற்று மாலை அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இன்னைக்கு வெற்றி அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு பார்சல் ஒன்று இன்னைக்கு காலையில வந்திருக்கு. ஸோ அதை பார்த்த சைதை துரைசாமி அதே போல அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ஏற்கனவே அவங்க மீள முடியாத துயரத்துல தான் இருக்காங்க. ஆனாலுமே இன்னும் அவங்க மீள முடியாத மிகப்பெரிய துயரம் வருத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதாவது கடந்த 4ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்து வெற்றி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எடுக்க போற படத்திற்கான லொகேஷன் இன்னும் மற்ற முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே ஹிமாச்சல பிரதேசத்தில் அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்க இந்த மாதம் வர 16ஆம் தேதி சைதை துரைசாமி அவருடைய பிறந்தநாள், அதாவது வெற்றி அவருடைய அப்பாவுடைய பிறந்தநாள். இப்படி இருக்க தன்னுடைய அப்பா அவருக்கு அந்த பிறந்தநாள் தினத்துல தான் கூட இருக்க முடியுமோ இல்ல வெளி வேலையாக இருப்போமோ எப்படி யோசிச்சாருன்னு தெரியல வெற்றி. ஆனா அவருடைய அப்பா தினத்துக்கு அவருக்கு பிறந்த நாள் பரிசு தரத்துக்காக முன்கூட்டியே பாத்தீங்கன்னா வெற்றி அவர்கள் ஏற்பாடு செஞ்சு வர்ற 16ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தன்னுடைய அப்பா அவருக்கு கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி வெற்றி அவர்கள் அந்த பிறந்த நாள் பரிசை கொரியர்லயோ இல்ல எந்த ஒரு சர்வீஸ்லயுமே அனுப்பாம அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபர்கிட்ட கொடுத்து, அதாவது வர்ற 16ஆம் தேதி அப்பாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒருவேளை நான் அப்பா கூட இல்ல சென்னையில இருக்க முடியாம போகலாம், அதனால நீங்க அப்பாவுக்கு என்னுடைய சார்பா இந்த கிஃப்ட் அவருக்கு வர்ற 16ஆம் தேதி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே அவர் டிராவலிங் போறதுக்கு முன்னாடியே வெற்றி பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா பிறந்த நாளை தான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு வச்சுட்டு தான் வெற்றி அவர்கள் டிராவலுக்கே போயிருக்காரு. இப்படி இருக்க அதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4ஆம் தேதி மோசமான சம்பவம் நடந்து அதுக்கப்புறமா 12ஆம் தேதி கிட்டத்தட்ட 8-9 நாட்கள் கழிச்சு ரொம்ப மோசமா வெற்றி அவர்களுடைய உடல் தேடி கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இன்னும் 2 நாட்கள்ல சைதை துரைசாமி அப்பா அவருடைய பிறந்த நாள் வருது. ஸோ அந்த நேரத்தில் இப்ப வெற்றி அவர் அவங்க குடும்பத்து கூட இல்லை. ஸோ அந்த 16ஆம் தேதி அந்த நேரத்தில் வெற்றி அவங்க குடும்பத்தில் இல்லாத நேரத்தில் வெற்றி முன்கூட்டியே அவர் தான் கிட்ட கொடுத்த கிஃப்டை அவங்க அப்பா கிட்ட அன்றைய தினத்துல கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வெற்றி அவருடைய நண்பர் இன்னைக்கே பாத்தீங்கன்னா வெற்றி அப்பா சைதை துரைசாமி அவர்கிட்ட வெற்றி அவங்க அப்பாவுக்காக 16ஆம் தேதி கொடுக்க வச்சிருந்த அந்த கிஃப்டை இன்னைக்கே வெற்றி அவருடைய நண்பர் கொடுத்திருக்காரு. சோ தன்னுடைய மகன் இருக்கிறப்பவே தன்னுடைய பிறந்த நாளை முன்கூட்டியே அவன் யோசிச்சு தனக்காக அவன் கொடுத்த அந்த கிஃப்டை பார்த்து ஏற்கனவே மீள முடியாத மிகப்பெரிய துயரம் வருத்தத்துல இருக்கிற சைதை துரைசாமி குடும்பத்தார்கள் இப்ப இன்னும் மிகப்பெரிய மீள முடியாத வருத்தம் துயரம் சோகத்துல தற்பொழுது ஆழ்ந்திருக்காங்க.